இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய இனம் நாகர் இனம் என்று சொன்னார். நண்பர்களே, முதலாக தோன்றிய இனம் நாகர் இனமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் இல்ல, அவனியில், அகிலத்தில், உலகத்தில், பாரில் முதலாக மனிதன் தோன்றிய முதல் பூமி இந்த நாகப்பட்டினம் தான் என்பது வரலாறு. மணிமேகலையில் மட்டுமல்ல, சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்துக்கு இருக்கிற பெருமை மிகப்பெரிய பெருமை. பேசிக்கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தள்ளி அருகிலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் உலகத்தில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் இருக்கிற பெருமையில் கலந்த மொழியாக இந்த மொழி மாறிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை என்று மாற்றி இந்த உலகத்தில் நாகையில் பிறப்பை வைத்தாய், நா கையில் தமிழை வைத்தாய் என்ற சொல்லுக்கு உதாரணமாக இருந்த மறைமலடிகள் தோன்றிய பூமியில் இந்த புத்தகத்திலானது இருக்கு. செத்த இருக்கணும், கையை இப்படி வச்சுட்டு இருக்கப்ப எடுத்துடாதீங்க. நான் ஒரு மேடையில் இப்படி சொல்லிகிட்டு இருந்தப்போ ஃபோட்டோ எடுத்துட்டார். ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லைன்னு ஃபோட்டோவை எடுத்து என் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டார். என் பொண்டாட்டியை கேட்குறா, ஏன் மேடையில் போய் பிச்சை எடுக்கிறியாங்கிறா. அடுத்தது ஒன்று வச்சுங்க, ஃபோட்டோகிராஃபரை போல் முகக்குறிப்பு தெரிஞ்சவங்க உலகத்திலே கிடையாது. அவர் வந்து நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ண வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனாலும் நம்மளும் உழுவோம்ல. ஆமாம் நண்பர்களே, உலகத்தில் இருக்கிற நீங்கள் இப்போ வாங்க எடுங்க, நான் கையை கீழே வச்சுக்கிறேன், வாங்க சார். ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும்னு நான் மனசார சொல்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. பிறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்தால், பொண்ணை ஃபோட்டோ எடுத்தால் அழகு கெட்டு போயிடும், அதிசயம் மாறி போயிடும்னு ஒரு பெரிய ஆயுசு குறைஞ்சிடும்லாம். ஒரு நல்ல தலைப்பு, மனித நேயம் மலர்வது மூத்தோர்களுடைய வார்த்தைகளா, இளையோர்களுடைய செயல்களா. அகர விடத்துக்கு நான் எப்படி நடுவரானு தெரியுமா? 1994 சன் டிவியில் பிரீஸ் ஹோட்டலில் விசுசாரை வைத்து அரட்டை அரங்கம் தொடங்கிய பொழுது நான் தேர்வுக்குழு உறுப்பினர். 2000 அதிலேருந்து பிரிந்து வந்து ராஜ் தொலைக்காட்சியில் அகரவிடம் தொடங்கிய பொழுது இயக்குனர் எங்கள் VL பாஸ்கராஜ், தேர்வுக்குழு தலைவர் நாகை நாகராஜன். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா. கிட்டத்தட்ட 2000 2010 வரைக்கும் ஐயா தான் நடுவராக இருந்தார். அருமையானவர், தேனியில் பிறந்தவர், தமிழ் தேனியாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் இப்போ நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார், எது எப்படி இருந்தாலும் ஒரு 9:30 மணிக்கு முடிச்சுக்கங்க சார்னார். ஏன்னா யூடியூப்பு அவ்வளோதான் போகும்னார். நான் சொன்னேன், இந்த டிவியை விட எல்லா டிவிலையும் பேசியாச்சு. ஆனாலும் சார், கேமராமேனுக்கு டைம் முக்கியம் இல்லையா, அவங்களுக்கு யூடியூபுக்கு ஜிபி முக்கியம். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் எங்கள் ராஜ் டிவி எங்கள் ஐயா அப்துல் காதர்கிட்ட சொன்னிச்சு. ஏன் 4 தலைப்பு கொடுத்தா எங்கள் ஐயா 1 மணி நேரம் தீர்ப்பு பேசுவார், விடாமல் பேசுவார். கேமராமேன்லாம் அவவே கஷ்டப்பட்டான். கடைசியாக வந்து எங்கள் ராஜ் டிவி ஓனர் ரவி சார் கூப்பிட்டு கேட்டார், நாகராஜி கேமராவில் ஜிபிஏ சரியாக போகுது, என்ன முடிவு பண்ணலான்னார். நீயே நடுவராருன்னார். நான் சொன்னேன், ஐயா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது, ஒரே ஒரு கண்டிஷன்னார். என்னென்ன? நீயே நடுவராரு, ஆனால் தீர்ப்பு 5 நிமிஷம்தான் பேசணும்னார். சத்தியமாக சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7 சின்னத்திரை விருதுகளில் சிறந்த பேச்சரங்க நடுவர் என்ற விருது 7 முறை தொடர்ந்து பெற்ற இந்த நாகை நாகராஜன் அகர விகடத்திலேயே தீர்ப்பு 5 நிமிஷம்தான். ஆனால் நாகப்பட்டினத்தில் 2 நிமிஷம். ஏன் தீர்ப்பில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு நான் தெருவில் போகிறப்ப கேளு. அப்புறம் எங்கே போகிறது, எங்கே பார்த்தாலும் கேளுங்க. புத்தக திருவிழாவுக்கு 10 நாள் நான் வருவேன், வரப்போ கூட தீர்ப்பை கேட்டுக்கலாம். ஆனால் பேச்சாளர்கள் அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பேச்சாளர்களுக்கு துணையாக இசைக்குழுவில் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் மிகச்சிறந்த ரிதம் பேட் பிளேயர் எங்கள் அண்ணன் காரை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள்.
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேச்சாளருக்கும் இவங்க 2 பேரும் அறிமுகம். ஏன் இவங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் யாராவது பாடுனா அவங்க வாசிப்பாங்க. இது வாசித்தல் திருவிழா, ஆனாலும் பாடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எனவே எல்லாம் நல்லா ஒரு முறை கைத்தட்டி இந்த நாட்டில் மனிதநேயம் மலர்வதற்கு பெரிதும் காரணம் முதியவர்களுடைய வார்த்தைகளே என்ற அணியை தொடங்கி இந்த நாகை மண்ணில் பிறந்து இன்றைக்கு நானிலம் போற்றுகிற நல்ல பேச்சாளர் மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் மரியாதையோடு பேசுகிற மண்ணின் தம்பி என் அருமை நம்பி பிரபாகரன் வருகிறார். கைத்தட்டி பாராட்டி, கைத்தட்டி பாராட்டி. உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் யாரை சொல்லுவீங்க? உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் யாரை சொல்லுவீங்க? சிறந்த நண்பர்கள் பேராசிரியரும் கலைஞரும். ஆகா, கைத்தட்டல் கொடுங்களா ஒரு முறை. இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் நடுவர்களே. ஆனால் இவர்களை விடவும் சிறந்த நண்பர்கள் நீ யாரை சொல்ற? ஆமாங்க, நான் சொல்றேன், உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் நம்முடைய கண்கள் தான், வேற யாருமே கிடையாது. கண்கள் இருந்தால். ஆனா நல்லா பாடுறீங்க, ஆனா அந்நிய பக்கத்துல நேர்ல வச்சுட்டே பாடுறீங்க. ஆனா நான் உண்மையா சொல்றேன் நடுவர்களே, ஏன் நான் கண்கள்னு சொல்ல தெரியுங்களா? இந்த கண்கள் தான் ஒரே நேரத்துல சிரிக்கும், ஒரே நேரத்துல யாராவது வந்தா பார்க்கும், ஒரே நேரத்துல அழுதா அழும். உண்மைதானுங்க? அதே மாதிரிதான் எங்க மூத்தோர்களும் அவர்களுடைய வார்த்தைகளும். அவங்க 2 கண்ணு, இந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு இல்லைன்னா கூட எதுக்க உள்ள உருவம் தெரியாது. நான் என்னைக்குமே எதிரணிய இகழ்ந்து பேசவும் மாட்டேன், எப்போ இகழ்ந்து பேசியதும் இல்ல, இன்னைக்கு சத்தியமா பேசவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? வரலாறு தெரியும். சொல்லுங்க. அது என்ன காரணம் தெரியுமாங்க? அவங்க 3 பேருமே என்னுடைய அக்கா. இந்த 3 அக்காவையும் எதிர்த்து பேச அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தைரியம் கிடையாது. அதனால எனக்கு சுத்தமா தைரியம் கிடையாது. உண்மையா நடுவர்களே? நீ 3 அக்காக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. சரிங்க. நீ பொதுவாகவே பொம்பளை கண்டா ஏத்து பேச மாட்டேன். நான் நிஜமா ஏத்து பேசவே மாட்டேன் நடுவர்களே. ஆனா இருந்தாலும் கூட இந்த அற்புதமான விழாவை நடத்திட்டு இருக்காங்கல்லங்க, இவங்களுக்காக கூட எங்களுடைய கண்ணதாசன் ஐயா அழகா ஒரு அற்புதமா ஒரு பாடல்ல கொடுத்தாருங்க. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணன் சொல்லும் வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறே, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. இங்கு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. இங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறே, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. அருமையா பாடின. ஆனால் இந்த பாடலை எழுதி பெயர் பெற்றவர் புலவர் புலமை பித்தன். நல்லா ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க நடுவர்களே. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி, அடுத்த நாள் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்க போகுது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சுதந்திரம் கிடைக்க போகிற தருவாயில எல்லா தலைவர்களுடைய வீடுகளும் பூட்டப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு தலைவர்களுடைய வீடு மட்டும் பூட்டப்படவில்லை. எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா நாளைக்கு காலையில சுதந்திரம் கிடைக்க போகுது, எல்லாரும் சந்தோஷமா உறங்கிட்டு இருக்காங்க, காலையில அந்த நல்ல செய்தியை கேட்க போறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏன் இன்னமும் விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அற்புதமான தலைவர் சொன்னாருங்க, நாளைக்கு என்னவோ நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது சரிதான், ஆனா என்னுடைய மக்களுடைய மனங்களில் மதம், இனம், மொழி என்ற வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை களைவதற்காக நான் எழுதி கொண்டிருக்கிறேன், இன்னமும் எழுதுவேன் என்று கூறி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தாரே என்னுடைய அண்ணல் அம்பேத்கர். அவருடைய மூத்தோருடைய வார்த்தை, அந்த சொல்தான் இன்றளவும் நமக்கு ஏன் உலகத்திற்கே அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் வார்த்தை எப்படி பொய்த்து போகும் நடுவர்களே. அதனால தாங்க சொன்னாங்க, காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது.
காற்றும் நீரும் வானும் நெருப்பும் முதுவில் இருக்குது. மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நாங்க அமைதிக்காக என்னைக்குமே போர்க்கொடி தூக்குவோர்கள் நடுவர்களே. நடுவர்களே, குடும்பம்னா என்னங்க? எது குடும்பம்னா என்ன? குடும்பம் குடும்பம் குடு கூட்டல் இன்பம். குடு கூட்டல் இன்பம். ஆமாங்க. அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். அடடா, 1ஆம் தேதி ஆனா நம்ம மனைவி கிட்ட சம்பள கவரை கொடுக்கணும். அதெல்லாம் அந்த காலம். ஏன் நடுவர்களே? இப்பெல்லாம் ஏடிஎம் கார்டு தான். ஏடிஎம் கார்டா? அவாவா வச்சிருக்கா. ஆமாங்க. அப்பப்ப சொருகி எடுத்துக்கிறான். அது நாம எடுக்க முடியாதுங்க, அது அவங்க எடுக்கிறாங்க. நாம வேணா ஒரு அத்தாச்சிக்கு ஏடிஎம் கார்டை வச்சிருக்கோம்னு சொல்லலாம். இல்ல இல்ல, நீ பரவாயில்ல. சரிங்க. நான் ஏடிஎம் கார்டை என் பொண்டாட்டிகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஒரே ஒரு நாள் கேட்டேன். சரிங்க. அந்த ஏடிஎம் கார்டை குடுறீன்னு அதை எடுத்துட்டு போய் அந்த மிஷின் உள்ளார விட்டேன். அந்த மிஷின் சொன்னிச்சு, உங்கள் ரகசிய எண்ணை பதிவிடவும் அப்படின்னு போட்டுச்சு. நான் உடனே என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி, ரகசிய எண்ணுன்னு ஏதோ சொல்கிறாங்களடி, என்ன என்னடின்னு என் மனைவி சொல்கிறா, அதெல்லாம் ரகசியம், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டான். அப்படியா? எல்லார் வீட்லயும் அதாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா குடும்பம்ங்கிறது என்ன தெரியுமாங்க? மனைவிக்கு ஒண்ணுனா கணவன் துடிக்கிறதும், கணவனுக்கு ஒண்ணுனா மனைவி துடிக்கிறதும், இந்த 2 பேருக்கு ஒண்ணுனா அந்த குடும்பமே துடிக்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்லங்க, அதுதாங்க குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லார் குடும்பத்துக்குள்ளயும் கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா கூட அந்த சண்டைய வீட்டுல இருக்கிற மூத்தவங்க எல்லாரும் தீர்த்து வச்சாங்க. சரி. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை நடுவர்களே. எல்லாரும் தனி கொடுத்தன போயிட்டாங்க. பிடிச்சா வாழ்றாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாம் நடுத்தருவுல நிக்குதுங்க. இதான் எங்களுடைய இளைஞர்களுடைய செயலா? ஆனா அன்னைக்கு கூட கல்யாணம்ங்கிறது இப்படி இருக்கணும், வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்கணும், வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தா இந்த சமூகத்துல நாம நிலையா இருக்கலாம்னு அன்னைக்கு கொடுத்தாங்க நடுவர்களே. நிறைவாக இப்படி சொல்றேங்க, அந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாங்க, மனிதனுடைய சராசரி வயது எவ்வளவு? அன்னைக்கெல்லாம் 100 வயசு இருந்துச்சு, இல்ல 110 வயது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமாங்க சராசரி வயது? எவ்வளவு? 55. எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? என்ன காரணம்னா, அன்னைக்கு நாம் சாப்பிட்ட உணவு உணவாக இருந்தது, அமிர்தமாக இருந்தது. அதனால எல்லாரும் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல மனுஷனே செயற்கை உரங்கிற பேர்ல நஞ்சை உதைத்து, எங்க மூத்தோர்கள் சொன்னாங்க, இயற்கை உரங்களை போடுங்க, இயற்கை உரங்களை போடுங்க, விவசாயத்தை பெருக்குங்க, அதை பெருக்குனீங்கன்னா 100 வயசு வாழலாம்னு எங்க மூத்தோர்கள் சொன்னாங்க. ஆனா இளையோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, செயற்கை உரத்தை போட்டு நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிறோமேங்க. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இதுதான் இளையோர்களுடைய செயலா? அவங்களை குறை சொல்ல நான் வரல நடுவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, எங்க மூத்தோர்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும், அவர்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும். நீங்க இளையோர்கள் செய்வதெல்லாம் நாங்கள் குறையாக சொல்லவில்லை. ஆனால் மூத்தோர்களுடைய வார்த்தை சொல் அமிர்தம். அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அமரனாக வாழலாம் என்பதை மட்டும் சொல்லி, இந்த மாமன்றத்தில் என்னை போன்ற ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை கூட மேடை ஏற்றி இப்படித்தான் பேச வேண்டும் என்று அழகு பார்த்துக் கொண்டிருக்கூடிய எங்கள் நாகையாளர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கியும், எங்கள் நாகைவாழ் சொந்தங்கள் அத்துணை பேரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். வாய்ப்பிருந்தால் சந்திப்போம். தமிழ் வாழட்டும், தமிழர்கள் மட்டுமே இந்நிலத்தை ஆளட்டும். நன்றி, வணக்கம். பொதுவாக நான் பிரபாகரன் என்ற பெயரை சொல்வதில்லை. காரணம், இந்த மண்ணில் வீரத்தை விதைத்த பெயர் பிரபாகரன். என் தம்பி பிரபாகரன் இன்றைக்கு குறித்த நேரத்தில் முடித்திருக்கிறார். நிஷா கூட சொன்னிச்சு, பைய பாடுறதை பார்த்தா இன்னும் 2 பாட்டு பாடுவான் போல கேணிச்சு. 8 நிமிஷம்னு சரியாக முடிச்சிருக்கிறார். ஒரு பேச்சாளனுக்கு அழகு எது தெரியுமா? நீண்ட நேரம் பேசுவது அல்ல, குறித்த நேரத்தில் நிறைந்த செய்திகளை பேசுவது. என் தம்பி பிரபாகரன் இன்றைக்கு சிறந்த பேச்சாளனாக பேசியிருக்கிறார். இளையவர்களின் செயல்களே என்று எனக்கு தெரிந்து ஒரு தேர்வு 2 லட்சம் பேர் எழுதினார்கள். அதில் 2000 பேர் தான் பாஸ் ஆனார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு என்று முதலாக வந்த பொழுது அந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆன
2 பேர், ஒருவர் தம்பி பிரபாகரன், இன்னொன்று என் தங்கை வர்ணனி. நல்லா கைத்தட்டி. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு தேர்வில் பாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, பாஸ் ஆன பிறகு அந்த தொழிலை சரியாக செய்யணும். 2 பேரும் செய்கிறாங்க. வர்ணனி, நவ் யுவர் டைம் ஸ்டார்ட். எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, அன்னை தமிழே உன்னை வணங்கி. புத்தகங்கள் தொட்டு பார்க்கும்போது வெறும் காகிதங்கள், ஆனால் படித்து பார்க்கும்போது அவை மிகப்பெரிய ஆயுதங்கள். நாகை மக்கள் அத்தனை பேரும் பெருமையுடன் கொண்டாடும் நாகையின் ஆகச் சிறந்த அறிவு திருவிழாவாம் இந்த புத்தக திருவிழாவின் சிறப்பான பட்டிமன்ற மேடையை எனக்கு வழங்கிய நடுவர் அண்ணன் உள்ளிட்ட அறிவுசார் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். மூத்தோர் சொல்லுதான் நமக்கு மனிதநேயத்தை எல்லாம் வளர்க்குதுன்னு தம்பி பேசிட்டு போயிருக்காப்ல, அப்படித்தானே? மூத்தோர் சொல்லிடலாம், மூத்தோர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்பது வள்ளுவர் வாக்கு. சொல்லிட்டு போயிடலாம் மூத்தோர், ஆனா அது செய்து காட்டக்கூடிய ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்குன்னா முதியவர்களுக்கு எப்படி இருக்க முடியும்? அது இளைஞர்களுக்கு மட்டும்தானே இருக்கும். வைரமுத்துவின் வைர வரிகள், ஓடிக்கொண்டே இருப்பது நதி, உழவிக்கொண்டே இருப்பது காற்று, இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள் இளைஞர்கள். இயங்கிக் கொண்டே இருக்கும் இளைஞர்களால தான் இன்றளவும் பூமி இத்தனை கோடி ஆண்டுகளை கடந்தும் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த இந்தியாவை வலிமை படைத்து காட்டுகிறேன், வலிமையாக மாற்றி காட்டுகிறேன் சொன்ன தவிர 100 முதியவர்கள்ட்ட என்ன கொடுங்க, அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் இந்த உலகத்தை மிக சிறப்பாக மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகம் இன்றளவும் உயிரோடவும் உயிர்ப்போடவும் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிகாரம் படைத்த மனிதர்களா இல்ல, ஆற்றல் பொருந்திய மனிதர்களா இல்ல, ஆளுமை பொருந்திய மனிதர்களா இல்லவே இல்லை. கருணையும் இரக்கமும் அன்பும் மிகுந்து இருக்கக்கூடிய மனிதம் கொண்ட நேயம் பொருந்திய இளைஞர்களால் மட்டுமே இந்த உலகம் இன்றளவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதை நான் சும்மா சொல்லிட்டு போயிட்டா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும். இந்த உதாரணத்துக்கு இளைஞர்களை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வரிசைப்படுத்த முடியும். ஆனா நீங்க கொடுத்துருக்க 8 நிமிஷத்துல நம்மளால 4 பேருக்கு மேல சொல்ல முடியாது. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா, சாகா வரம் கொடுக்கக்கூடிய நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியை எடுத்து கொடுத்த போது கூட அதை தான் சாப்பிடக்கூடாது, அந்த அவ்வை பாட்டிக்கு கொடுத்த அன்னை தமிழை வளர்க்கணும்னு நினைச்ச அதியமான்கிற ஒரு மன்னன் தொடங்கி தன்னுடைய இதயமானது தன்னிடம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அது உயிராக மாற வேண்டும் என்று நினைத்த ஹிதேந்திரனை கடந்து இன்னைக்கு வயநாட்டோட நிலச்சரிவை பார்த்து நம்ம எல்லாரும் அச்சு கொட்டுறோம், உச்சு கொட்டுறோம். அச்சோ இப்படி ஆயிருச்சே, இவங்களுக்கு உதவ யாருமே இல்லையே, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரின்னு மூத்தோர்களால நல்ல வார்த்தை சொல்ல முடியும். ஆனால் இளைஞர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், செயலாற்றுவார்கள். நம்மெல்லாம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு விருந்து வைப்போம்ல, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பெரிய விருந்து நடத்துவோம், அதுல வரக்கூடிய மொய் காசை வசூல் பண்ணி நம்ம பாக்கெட்ல வச்சுப்போம்ல. ஆனா இந்த வயநாட்டு மக்களின் சோகம் தீர்க்கிறதுக்காக தன்னுடைய சொந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மொய் விருந்தை நடத்தி அந்த விருந்துல வசூலான பணம் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த வயநாட்டில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு உதவியாக கொடுத்து, நான் மனித நேயத்தை மேடையில பேச மட்டும் மாட்டேன், என்னுடைய செயல் ஆற்றல்ல காமிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில வந்து அழகா அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி நிஷா உட்பட எத்தனையோ உதாரணங்களை என்னால் வரிசைப்படுத்தி காட்ட முடியும். ஆனா மனிதனே நிஷாவுக்கு மேடையில் கூப்பிட்டு டேட் வாங்குறதுக்கு தான் டேட்டு கிடைக்காது. ஆனால் ஊரில் எங்கேயாவது புயல் அடித்தா, வெள்ளம் வந்தால், இயற்கை பேரிடர் வந்தால் அழைக்காமலே சென்று அரவணைக்கிற உள்ளம் என் தங்கைக்கு உண்டு இல்லையா? எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதே மாதிரி மேடையும் நினைக்கணும், ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும். அக்கா அடுத்த முறை பட்டிமன்ற நிவாரண நிதி பார்சல். இப்படி மனித நேயம் பொருந்திய மனிதர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மூத்தோர்னு அந்த தம்பி வந்து பேசிட்டு போயிருக்காப்புல. சரி, மனித நேயம் பொருந்திய இளைஞர்கள் சாதிப்பாங்களா? அவங்களால எதையாவது சாதிச்சிட முடியுமா, சாதனை பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதே வயநாடு சம்பவத்தை எடுத்துக்கிறேன். அந்த வயநாடு சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, 3 ஊர்கள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம மண்ணுக்குள்ள மண்ணா மக்கி போச்சு. இந்த ஊர்களுக்கு நிவாரணம் போகணும், உதவிகள் போகணும், படைகள் போகணும், காப்பாத்துறதுக்கு ஆள் போகணும். ஆனா போறதுக்கு பாதை இல்லை. அதுக்கு போறதுக்கு முதல்ல பாலம் போடணும்.
அந்த பாலம் ஒரு தற்காலிக பாலத்தை இத்தனை பெரிய விபத்துக்கு மத்தியில எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாம ஒன்னொன்னு 2 டன் இருக்கக்கூடிய பைப்புகளை தோல்ல சுமந்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய தற்காலிக பாலத்தை 1.5 நாள்ல கட்டமைச்சது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய எல்லை விட நம்ம ராணுவ வீரர்கள் பொருந்திய ஒரு படை. அந்த இளைஞர்கள் படைக்கு தலைமை ஏற்றிருந்த அந்த சீஃப் கமாண்டர் இன்ஜினியர் யார் தெரியுமா? சீதா செல்வோ அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுடைய தலைமையில வெறும் 1.5 நாள் அந்த வயநாட்டு பாலம் முழுமையாக கட்டிப்பட்டுச்சுன்னா அது உயிரை பணயம் வச்சாவது எங்களுடைய மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மனிதநேயம் பொருந்திய எங்களுடைய இளைஞர்களால சாத்தியம். மனித நேயம்ங்கிறது என்ன? தன் உயிரை தாண்டி மற்ற எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்துறது தானே மனித நேயம். ஒரு பெத்தவங்க பெத்த பிள்ளைய பெக்கலாம், வளர்க்கலாம், அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்யலாம், அது அவங்களுடைய கடமை. ஆனா அந்த புள்ள அவங்களுக்கு திருப்பி செஞ்சே ஆகணுமா? அது என்ன கடமையா? இல்லையே. அது கடமை இல்லைன்னு நீங்களோ நானோ சொல்றதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கார். மகன் தந்தை காற்றும் நன்றி, தந்தை மகன் காற்றும் நன்றி, தந்தை மகனுக்கு செய்யக்கூடியது நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி, மகன் தந்தைக்கு செய்யக்கூடியது உதவி. உதவியை செய்யலாம், செய்யாம போலாம், ஆனா நன்றிங்கிறது கடன், அதை செஞ்சே தீரணும். பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியது கடன், அதை செஞ்சே தீரணும். ஆனா அவங்க செஞ்சதுக்கு பிறகு அது எல்லாத்துக்கும் கைமாற அந்த பிள்ளை அவங்களுக்கு செய்யணுமான்னா அது உதவி. அந்த பிள்ளை செய்யும், செய்யாமலும் போகும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ உதாரணங்களும் இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய பெத்த தந்தை ஒரு கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளி வேற எங்கேயும் போக வேணாம். நம்ம இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். நம்மளுடைய ஒருங்கிணைந்த நாகை மண்ணிலேருந்து பிரிஞ்சு போன திருவாரூர் மண்ணில் திருத்துறைப்பூண்டி பகுதியில் ஆலங்கால்ங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் கூலி தொழிலாளிங்கிற அடையாளத்தோடு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறான். ஆனால் அவனுடைய பெண்ணானவள் என்னுடைய தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, செய்ய வேண்டிய நன்றி இருக்கு, செய்ய வேண்டிய உதவி இருக்கு. அவரை ஒரு கூலி தொழிலாளிங்கிற அடையாளத்திலேருந்து மாத்தி ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அப்பாங்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக படிச்சா 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 குனிஞ்சு புத்தகத்தை படிச்சா இன்னைக்கு தலை நிமிர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரா அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீமதி என்பவர் ஒரு கூலி தொழிலாளியின் மகள்னு சொன்னா இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீமதியின் அப்பா அப்படிங்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுத்திருக்கான்னா இது எங்களுடைய இளம் தலைமுறையோட மனிதநேயம் கடந்த சாதனை. நிறைவாக மூத்தோர் சொல் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். மூத்தோர் சொல்லிடலாம், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் முன்னாடி கொஞ்சம் கசக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும். ஆனா எங்களுடைய இளைஞர்களுடைய செயல் அப்படியானது கிடையாது. எங்களுடைய இளைஞர்களுடைய செயல்கள் இன்றும் அன்றும் என்றும் எடுத்துக்கிட்ட நேரத்திலிருந்து முடிக்கிற நேரம் வரைக்கும் எப்போதுமே இனிமையை மட்டுமே தரும் என கூறி நல்ல வாய்ப்பளித்த நாகைவாழ் நல்லுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக